தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, உலகமெல்லாம் அரக்கனாக மாறி குன்று குவித்து தமிழகத்தையும் மட்டுமல்ல இந்தியாவையும் வஞ்சித்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருந்த காலத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி சொன்னாருங்க, சீனாவிலிருந்து இல்லை உலகத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பயணிகளையும் வரக்கூடிய பன்னாட்டு விமான நிலையங்களை மூடுங்க அப்படின்னாரு. இந்த அரசு மெத்தனமாக இருந்ததுனால ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி கொத்து கொத்தாக இருந்தாங்கன்னு பார்க்குறீங்க. அதில் ஒரே ஒரு உண்மை செய்தி என்னன்னு சொல்லணும்னா, கொரோனாவுக்குன்னு நம்ம இந்திய அரசாங்கத்திற்கு, அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்னு ஒன்று அனுப்பினோம். அது பார்த்திங்கன்னா நாளடைவில் என்ன சொன்னாங்கன்னா, அது இந்திய அரசாங்கம் வாங்கின ஃபண்ட் கிடையாது, நீங்கள் நேரடியாக பிரதமருக்கு அனுப்புனதில்லை, அது ஒரு ப்ரைவேட்டுக்கு அனுப்புனதுனாங்க. அந்த ப்ரைவேட்டுனா எதுன்னு தெரியல, அது மூலமாக எவ்வளோ தேர்தல் ஆதாய பத்திரங்களை அடைஞ்சாங்கன்னு தெரியல. ஆனாலும் நம்ம எல்லாருமே பணம் அனுப்பணும். ஏன்னா இயற்கை பேரிடர், அதில் மாதிரி சீற்றங்கள், இதில் மாதிரி மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் எப்போதுமே நகைகளையும் பணத்தையும் அனுப்பக்கூடியதில் தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவில் பிற மாநிலங்கள்லேருந்து எல்லா மக்களுமே அனுப்புனாங்க. சரி, இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னு கேட்குறீங்களா? அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்குமே இலவசமாக தடுப்பூசி, கொரோனா ஊசி போட்டார் நம்முடைய பிரதமர் அப்படின்ட்டு ஒரு பெரிய மாய பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. கோவாஷீல்டு, அதாவது சீரம் நிறுவனத்திட்ட அவர் ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் போட்டு பண்ணார் அப்படின்ட்டு. நம்ம செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க, செங்கல்பட்டில் எங்களுக்கான ஒரு லேபரேட்டரி இருக்குது, அந்த லேபரேட்டரியில் மருந்துகளை தயார் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு கேட்டாங்க. அது தரவே இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் மிகப்பெரிய ஒரு லேபரேட்டரிஸ்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த கொள்ளை நோய்களுக்கு, உயிர் நோய்களுக்கு, அது இல்லாமல் இந்த கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளுக்கெல்லாம் மருத்துவம் கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை உபகரணங்கள் லேபரேட்டரிஸ் வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கல. ஏன்னா சீரம் நிறுவனத்திட்ட கொடுத்தா தானே அவங்க தேர்தல் பத்திரமாக மிகப்பெரிய ஒரு அளவிடமான கோடிகளை பிஜேபிக்கு தருவாங்க. சரி, இதில் என்ன தான் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அவர் என்ன சொன்னார், நான் இலவசமாக எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டேன் அப்படின்னு சொன்னார். பூஸ்டர் கொண்டு போட்டேன் அப்படின்னாரு. ஆனால் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணினார். வட அமெரிக்கா நாடுகள், தென் அமெரிக்கா நாடுகள், தென்னாப்பிரிக்கா நாடுகள்லாம் காலில் விழுந்து கும்பிட்டாங்க, எங்களுடைய உயிரை காப்பாற்றுனதெல்லாம் மொழி தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, இப்போ ஏன் இதை பற்றி பேசுங்க ரொம்ப நாள் கழிச்சு? ஒன்றும் இல்லைங்க, 24,680 கோடி ரூபா வெளிநாட்டில் கடன் வாங்கிட்டாங்க, நம்மளாம் தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஆமாங்க, அதனால தான் ஒரு ஊசி 300 ரூபா 600 விலை நிர்ணயம் பண்ணலாங்கும் போது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மற்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எதிர்ப்பதன் விளைவு தான் நமக்கு இலவசமாக போடப்பட்டது. இப்போ என்ன பண்ணீங்க? இலவசமாக தானே போட்டார், அப்புறையா நீங்கள் வருத்தப்பட்டு பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்களா? பாவிச்ச மக்களே, வரியை நம்ம தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்ன வரையும். ஆமாங்க, இறந்தவனுக்கு ஜிஎஸ்டி வரி 5% போட்ட ஒரு நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு பிரதமர் இருக்கும்போது நீங்கள் இலவசமாக ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா? ஆனால் அந்த மாதிரி ஒரு ஊசியை போட்டதுக்கப்புறம் இந்த மக்கள் எவ்வளோ உடல் உபாதைகளில் சிக்குண்டு சீரழிகிறாங்கன்னு தெரியுங்களா? நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த 2 டோஸ் போட்டு, அது இல்லாமல் பூஸ்டர் போட்டவங்கெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு